ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. இன்றைக்கி என்ன தான் சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு, ஏன்னா பீன்ஸ், கேரட், மாங்காய்லாம் இருக்குது. ஸோ சாம்பார் வச்சுட்டு சௌச்சௌ பொரியல், அதுக்கப்புறம் கீரை பொரியல் பண்ணிடலான் இருக்கேன். அதே மாதிரி நான் மாவு எதுவும் எடுத்து வைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி பண்ணலான் இருக்கேன். கொஞ்சோண்டு பருப்பு ஊற வைக்கிறேன். வந்து கொஞ்சோண்டு பூண்டு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது வந்து 2 விசிலில் குக் ஆகிடும். இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் புளி சேர்க்காமல் வைக்கிற சாம்பார். கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். எப்போவுமே நான் தக்காளி வந்து பருப்புலேயே குக் பண்ணிவிடுவேன், நான் மறந்துட்டேன். ஸோ தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி இதை கொதிக்க போட்டுவிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் மாவு வந்து பிசையலான்னு போட்டேன். அதுக்குள்ளே வந்து இந்த கொதி ஆரம்பிச்சிருச்சு. நான் அதனால் பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த கொதிச்சோடனே இந்த பருப்போடு இதை சேர்த்துட்டு உப்பு, தண்ணி இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து முருங்காய். இதில் வந்து சப்பாத்தி மாவு, மெத்தி லீவ்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பீட்ரூட் அரைச்சி சேர்க்க போகிறேன். நேற்றுக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணேன். இன்றைக்கும் வந்து வேறு பொரியல் இருக்குது, அதனால் பீட்ரூட் பொரியல் பண்ணல. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க பீட்ரூட் வந்து ஒரு 2 நாள் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க போதே நான் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறி டக்குன்னு காலி பண்ணிவிடுவேன். ஸோ இதை வந்து நான் அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். பீட்ரூட் கட் பண்ணும்போதே சாம்பார் நல்லா கொதி வந்துச்சு. இன்னும் முருங்காய் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ அதை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மெத்தி லீவ்ஸ் சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சில்லி தூள் சேர்க்கலாம், நான் சேர்க்கல. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த பீட்ரூட் அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரில் ஃபைனலாக மாங்காய் போட்டேன் ஒரு 3 minutes பிஃபோர். ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால் கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து நல்லா சாப் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டா சாம்பார் ரெடி. ஸோ இது வந்து முருங்காய், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா மாங்காய் போட்ட சாம்பார். அடுத்தது எனக்கு வந்து கீரை பொரியல் இருக்குது, சௌச்சௌ பொரியல், அப்புறம் மஷ்ரூம் கிரேவி. ஸோ கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் மஷ்ரூமும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மஷ்ரூமில் வந்து எங்களுக்கு தண்ணி விடும். ஸோ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மூடி போட்டு வச்சோன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் வரும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வாட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இதுலேயே வந்து நான் சௌச்சௌ பொரியலும் இன்னொரு சைட் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் போட்டு பண்ணேன். இது கொஞ்சம் சால்ட், இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் குக் ஆகும். அதை தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, கரம் மசாலா, சீரகத்தூள். இந்த கிரேவி வந்து மஷ்ரூம் இந்த சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சௌச்சௌ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நான் ரெண்டுத்துலேயுமே வந்து கீரையிலையும் சரி, சௌச்சௌ பொரியலையும் சரி, ரெண்டுத்துலேயுமே நான் வந்து ஆட் பண்ணது வந்து வேர்க்கடலை வறுத்து அதை அரைச்சி தான் சேர்த்தேன். கீரை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கட் பண்ணி போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா குக் ஆகிட்டோன்னே ஃபைனலாக வந்து அதுலேயும் வேர்க்கடலை தான் சேர்த்தேன். ஸோ இந்த மேத்தி சப்பாத்தி வந்து ஈஸியாக உங்களுக்கு திரட்ட முடியும். நார்மல் சப்பாத்தி மாதிரி தான். நான் நார்மல் சப்பாத்தி மாதிரி அதை திரட்டிட்டு தவாவில் போட்டு குக் பண்ணிட்டேன். ஸோ குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுத்தது வந்து இந்த மேத்தி பீட்ரூட் சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி. ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து நான் வந்து சாம்பார் கொடுக்கல. சௌச்சௌ ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இந்த காயில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுவும் கீரையும் கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து லட்டு. ஸோ இந்த சப்பாத்தி நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ப்ரவுட்டட் ராகி சாப்பிட்டேன், லட்டு இது. அதுக்கப்புறம் என்னோடய லன்ச் டைம் அப்போது சாம்பார், சௌச்சௌ, கீரை. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சிம்பிள் தான். சாம்பார் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சிட்டேன். சாம்பார் இருக்குது. மாவு வந்து காலையிலேயே கொஞ்சம் ஒரு 9 o'clock கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு புளிக்கல. இதில் வந்து இட்லி ஊற்றினா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடணும் போல இருக்குது. அதனால கொஞ்சம் ராகி, ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி சாப்பிடுவோம். ஸோ இதான் நைட் டின்னர். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்துடுச்சு. டின்னருக்கு வந்து நான் ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு, மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு சாப்பிட்டேன். ஸோ தோசை, சாம்பார், முட்டை தான். டின்னர் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.